அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஞான யஜ்ஞாவில் பங்கேற்று வந்திருக்கோம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதல்ல விளக்கேற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். விளக்கேற்றுவதற்கு திரு உதயகுமார் ஐயா சுவாமிஜி முதல் அன்பே கலையாய் ஆகுமே மெய்யாக இன்புற்ற சிந்தை எதிரியாய் நன்முருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணனுக்கே ஞான தமிழ் புரிந்த நான் என பூதத்தாழ்வார் சொன்னது போல நம்முடைய ஞான சுடர் சுடரோட தீப சுடர் ஏற்படும். சரோஜாமா, விசாலாட்சி அம்மா, கலாவதி அம்மா அவர்களை விளக்கேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகின் சுமதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்துவான். ஒரு சிறப்பான நாள் இல்லையா? அதுவும் எங்கள் திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்திற்கு 70 ஆண்டு காலமாக இந்த தமிழ் சங்கம் இயங்கி வருகிறது. இது மிக சிறப்பான நாள். இந்த அரங்கம் இன்றுதான் காலை திறக்கப்பட்டு முதல் கூட்டம் ஐயா அவர்களுக்கு குத்திவிளக்கு ஏற்றப்பட்டு எங்களுக்கும் பெருமை. எங்க கலாபதி இயக்காதான் இதற்கெல்லாம் காரணம். உண்மையிலே நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை. அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் நான் அமைக்கும் பொழுது இந்த தேதி நாங்கள் வேண்டும் சரியாக எங்களுடைய வேலையாட்கள் அப்படியே நாட்களை எடுத்து வந்து உங்களுக்காக இதை முடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இறைவனுக்கும் இங்கே ஊழியம் செய்த அந்த ஊழியர்களுக்கும் தான். 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்திருக்க வேண்டிய வேலை தொடர்ந்து நேற்று இரவு தான் விட்டார்கள். காரணம், இந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் பட வேண்டும், இந்த குத்துவிளக்கை ஏற்ற வேண்டும், ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல மக்களிடம் போய் செல்லக்கூடிய ஒரு வகையிலே ஒரு சொற்பொழிவு அமைய வேண்டும் என்ற அமைப்பிலே தான் மேலே இருக்கிறவர்களோட கட்டளை. ஐயா அவர்கள் இன்று சுவாமிஜி அவர்கள் நமக்கு அருமையான என்ன ஆனந்தம், வெறும் ஆனந்தம் பேரானந்தமாக மாறி இருக்கின்றது ஐயாவை பார்க்கிறேன். ஆகவே உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியை தான் அமையும். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைக்கின்றனர். ஏன்னா பகவத்கீதையில் வசனங்கள் இறைவனின் அருளால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. ஆகவே நாம் இறை சிந்தனையோடு நல்ல சிந்தனையோடு நாம் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுக்கு இந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக எங்கள் தமிழ்ச்சங்கத்துக்கும் ஒரு ஒளிவிளக்கை ஏற்றி இந்த சின்மயாம்சம் குழுவினருக்கும் 1951 இந்த சின்மயாம்சம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய கோயிலிலே அந்த தீபம் ஏற்றியது இன்று வானலாவி உலகமெங்கும் இந்த சின்மயாம்சம் அவர்களுடைய செயல்பாடுகள் மிக அருமையாக நடந்து வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய எங்களுடைய இந்த குளிர்மை அரங்கத்தையும் அவர்கள் அந்த விளக்குதான் ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். இதுவும் தொடரும் என்று கூறிக்கொண்டு, மனிதன் கடவுளுக்கு தந்தது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு தந்தது திருக்குறள், கடவுள் மனிதனுக்கு தந்தது பகவத்கீதை. ஆகவே பகவத்கீதைக்கு அருமையான செய்திகளை மாற்றுவதற்கு அன்பு உள்ளம், அமைதி, அந்த மகான் ஐயா சுவாமிஜி அவர்களை எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலையும் வந்திருக்கின்ற உங்கள் அத்துணை அன்பு உள்ளங்களின் சார்பிலையும் வருகையும் வரவேற்று ஒரு அருமையான நிகழ்வு. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த எங்கள் மதிப்புக்குரிய கலாவதி அக்காவுக்கும் அவரை சேர்ந்த குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு சுவாமிஜியின் வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறேன் என்ற மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். விழாவின் துவக்கமாக இறைவணக்க பாடலை இசைத்திட செல்வி சாரதாவை அழைக்கிறோம். हरि ओम। प्रभो गणपते परिपूर्ण वाळुल्वाये, प्रभो गणपते परिपूर्ण वाळुल्वाये, प्रभो गणपते 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 आदिमूल गणनाथ
பற்றிய அறிமுக உரையை வழங்க திருமதி ரக்ஷிதாவை அழைக்கிறோம். ஹரி ஓம். சுவாமி ஸ்ரீதரானந்தாஜியை பற்றிய ஒரு அறிமுகம். இவர்கள் 1984ஆம் ஆண்டு குருஜி சுவாமி தேஜோமயானந்தா அவர்களிடத்தில் மும்பையில் சாந்தி பணி சாதனாலயாவில் வேதாந்த பயிற்சி 2 ஆண்டுகள் பயின்றார். பின்பு சென்னை அருகே உள்ள தாமரைப்பாக்கம் என்னும் இடத்தில் சாந்தி பணி தமிழ் வேதாந்த குருகுல பயிற்சிக்கு ஆச்சாரியராக இருமுறை இருந்து பிரம்மச்சாரியர்களை உருவாக்கியுள்ளார். திருச்சி சின்மயாமிஷன் வழிகாட்டியாக இருந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இவர் தமிழ் மிகவும் ஆர்வம் கொண்டவர். கந்தர் அனுபூதி, திருவாசகம், பக்தி கதைகள், வேதாந்தம், பகவத்கீதை எடுத்து சொல்வதில் சிறப்பு மிக்கவர். சின்மயாமிஷனில் தமிழ் புத்தக பிரிவிற்கு தலைமையேற்று சுவாமி சின்மயானந்தரின் பல ஆங்கில புத்தகங்களை தமிழ் அறிஞர்கள் உதவியுடன் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழக மண்டலத்திற்கு தலைமை ஆச்சாரியராக பொறுப்பு வருகின்றார். கீதையின் அருள் மிகுந்த கருத்துக்களை கேட்க ஆர்வமுடன் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் சொற்பொழிவாற்ற அனைவரின் சார்பிலும் சுவாமிஜியை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. இப்போது அனைவரும் அழகான குழந்தைங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்ப எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்த பகுதி சுவாமிஜியுடைய உரை. ஹரி ஓம் சுவாமிஜி. यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः सम्बन्ति दिव्यैस्तवैः तेषां गमनक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः அதில் முக்கியமாக 70 வருடங்களாக ஒரு மாதத்திலே 8 நாள் புதன் வெள்ளி என்று தொடர்ந்தா போல பணியாற்றி வருவது, அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப அணியாக இருக்கக்கூடிய தமிழை பேசுவதற்காக ஒரு சங்கம் ஏற்படுத்தி, காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் தமிழ் என்பது எங்க தேடிப்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ் என்பது இருக்கிறது. இதுல மக்களுக்கு ஒரு பெருமை வேற. நாங்க தமிழ் மட்டும் பேச மாட்டோம், மற்ற வெளிநாட்டுக்காரன் விட்டு போன மத்தியும் அந்த மொழியும் பேசுவோங்கிற தங்கிலீஷ் பேசினால் ஒரு பெருமை. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் தமிழிலே இத்தனை வருடங்கள் தொண்டாற்றிய, திருச்சிராப்பள்ளியில் தொண்டாற்றிய தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஒரு சங்கம் அமைத்து அதை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து பலவிதமான பிரச்சனைகள் நடுவே அதை நடத்துவது என்பது சாதாரணமான காரியம் கிடையாது.
பல பேர் இந்த இடத்திலே பல விதமான காரியங்களை பண்ணியிருக்கிறார்கள். 70 வருடம் என்றால் பல மக்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறீர்கள் அந்த காலகட்டத்தில். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். இப்பொழுது நாம் கீதை கொண்டாட இப்பொழுது நாம் கீதை என்கின்ற தலைப்பிலே வருவோம். இன்றிலிருந்து மொத்தமாக 3 நாட்கள், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு 3 தினங்களுக்கு 6 7:30 மணி வரையில் இந்த பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய பகவத்கீதையிலே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்ட காலத்திலே நாம் எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் பார்க்கணும். காரணம் என்னவென்றால் 700 பாடல்களை கொண்ட கீதை என்பதை முழுவதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதிகமான நேரம் பிடிக்கும். நமக்கு எல்லா பாடல்களும் தேவையும் கிடையாது. அப்ப இந்த குறிப்பிட்ட காலத்திலே எது நமக்கு தேவை என்று 3 தலைப்புகளில் நம்ம பேச வேண்டும். அந்த 3 தலைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பாக பேசணும். இப்ப இந்த ஒரு கீதை என்பது ஒரு சொற்பொழிவு போல இருக்காது. சொற்பொழிவு என்றால் எப்படி இருக்கும்னா, மேடையிலிருந்து ஒருவர் பேசிக்கொண்டே இருப்பார். கீழே இருக்கிற மக்கள் கேட்டாலும் கேட்கலாம், கேட்காம இருந்தாலும் போகலாம், தூங்கினாலும் தூங்கலாம், அல்லது பகல் கனவு கண்டாலும் காணலாம். ஆனால் இது எப்படி இருக்க போது என்றால், கண்ணபிரான் எப்படி கிருஷ்ணரிடத்திலே சொற்பொழிவு செய்யாமல் சம்வாதம் என்கிற முறையிலே அவர் இந்த கீதையை அமைத்திருக்கிறார் மகாபாரதத்தில். அந்த சம்வாதம் என்பது ஏற்பட்டது என்றால், ஒரு கருத்து சொல்லப்படும், அந்த கருத்தை புரிந்து கொண்டதா என்பது அதன் திரும்பி கேட்பார். அப்ப ஆசிரியர் மாணவர் 2 பேர் இருப்பதை போல 2 பேரும் மறுபடியும் 2 பேருக்கும் சில கருத்துக்கள் கேட்ட போது கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டுதான் இந்த சம்வாதம் என்கின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த ரீதியிலே நமக்கு இப்பொழுது கீதை என்பது கிடைத்திருக்கிறது. அதனாலே உங்களுக்கு முதல்ல நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் என்றால், இந்த இடத்திலிருந்து பல கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு உங்களிடமிருந்து பதில்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம பதில் அளிக்க வேண்டும் என்றால் தூங்க முடியாது. அதுதான் முதல்ல சொல்லப்படுது. இது ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி இருக்கும். சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம். எவ்வளவு தூரம் பண்ண முடியும் என்பதை நாம் முயற்சி பண்ணுவோம். எவ்வளவு தூரம் நம்மாலே அதை எல்லாம் எவ்வளவு தூரம் நம்மால முடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம பார்ப்போம். இப்ப இந்த பகவத்கீதை என்பது மகாபாரதத்தில் வந்தது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். முதல் கேள்வி, பகவத்கீதை என்பது யார் யாருக்கு சொன்னார்கள்? சொன்னது யார்? யார் யாருக்கு சொல்கிறார்கள்? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். தப்பு. சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகிறார் அரண்மனையில். அப்போ முதல் அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிர உவாச்சம் தவிர அர்ஜுன உவாச்சம் கிடையாது, ஸ்ரீ பகவான் உவாச்சம் கிடையாது. அப்போ போர்க்களத்திலே என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாயிருக்கக்கூடிய திருதராஷ்டிரன் அரண்மனையிலே உட்கார்ந்து கொண்டு ஞான திருஷ்டியில் கிடைத்த சஞ்சயனிடத்திலே கேள்வி கேட்கிறார். அப்ப அந்த சஞ்சயன் இவருடைய மந்திரி. அந்த மந்திரியா இருக்கக்கூடிய சஞ்சயனுக்கு வியாச பகவான் ஞான திருஷ்டியை கொடுத்த காரணத்தினாலே
அந்த இடத்துல அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டு அங்கு என்ன நடக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்னா டெலிவிஷன் லைவ் பிராட்காஸ்ட் அன்னைக்கு அது ஆரம்பிச்சது. அப்போ திருதராஷ்டிரால அது லைவ் பிராட்காஸ்ட்ல பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால சஞ்சயனுக்கு அந்த திருஷ்டியை கொடுத்திருக்கிறார் வியாச பகவான். அங்கிருந்து அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறச்சு இப்பொழுது யுத்த பூமியில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி மாறி யுத்த பூமியிலே அர்ஜுனனுக்கும் கண்ணபிரானுக்கும் நடந்த சம்பாதத்தை பற்றி சொல்லுகிறார். ஆக இரண்டு விதமான மக்கள் இந்த கீதையை கேட்கிறார்கள். ஒரு சாரர் அரண்மனையில் இருந்து கேட்கிறார், மற்றொருத்தர் போர்க்களத்திலிருந்து கேட்கிறார். இப்ப என்ன போர்க்களத்தில் இருந்த அந்த கண்ணபிரானும் அர்ஜுனனும் நடந்த சம்பாதத்தை அர்ஜுனன் முடிவாக என்ன செய்தார் என்றால், நான் கண்டிப்பாக யுத்தம் செய்வேன் என்று தெளிவடைந்து ஞானத்தை தெளிவடைந்து ஞானவானாக மாறி தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன ஒரு இடத்திலே ஞானம் என்பது சித்திக்கிறது. இதே கருத்து அரண்மனையில் சொல்லப்பட்டது. சஞ்சயனாலே திருதராஷ்டிரனுக்கு இதே ஞானம் சொல்லப்பட்டது. ஆனால் இவ்வளவு தூரம் சொல்லி முடித்த பிறகும் திருதராஷ்டிரனுக்கு ஞானம் என்பது வந்திருக்கணுமா வேண்டாமா? ஒரு அர்ஜுனனுக்கு அடுத்த தலைமுறை திருதராஷ்டிரன் முதல் தலைமுறை பெரியப்பா. சின்ன பையனுக்கே பெரியப்பா பையனும் சித்தப்பா பையனுக்கே ஞானம் வந்த பொழுது பெரியப்பாவுக்கு ஞானம் வந்திருக்கணுமா வேண்டாம்? அப்ப ரெண்டு விதமான முடிவு பாசிபிள். என்னன்னாக்க ஒண்ணு, இந்த 3 நாள் சொற்பொழிவெல்லாம் கேட்ட பிறகு நாம கிருஷ்ணரை போல அர்ஜுனனை போல கொஞ்சமாவது ஞானம் அடைந்து இருந்தால் முதல் நிலை, முதல் மக்கள், முதல் விதம். இரண்டாவது இல்லை என்றால் சொல்வதற்கு கீதை படிப்பதற்கு முன்னாலே திருதராஷ்டிரன் எப்படி இருந்தாலும் சஞ்சயனிடத்தை எல்லா கீதை கருத்துக்களும் கேட்ட பிறகும் முடிவுகள் எப்படி இருக்கிறால் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் என்னை என்ன பண்ணினாலும் மாற்ற முடியாது அப்படின்னு இருக்கலாம். இது இரண்டாவது காட்சி. இந்த ரெண்டு விதமான மக்கள்கிட்ட நீங்கள் எந்த விதம் அப்படிங்கிறதை உங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா இது சொல்ல வர கருத்து என்னென்றால், கீதை கேட்பவர்கள் எல்லோருக்கும் ஞானம் என்பது வந்துவிட்டதா அப்படின்னு கேட்டால் அர்ஜுனனும் கேட்டால் திருதராஷ்டிரனும் கேட்டார். ஞானம் பரிமாற்றம் என்பது 2 இடத்துல இருந்தது. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரத்துக்கு தகுந்தார் போல அது மாறிவிட்டது. இப்ப இந்த கீதையிலே என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கிட்டால் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு சிலது தான். முதலாவதாக கருத்து ஒரு சிலது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீதை என்பது என்ன, எத்தனை புத்தகங்கள் தமிழ் இருக்கிறதே கீதை திரும்பி படிக்கணுமா என்றால், கீதை என்பது முதல்ல என்ன இந்த கேள்வி பார்க்கணும். கீதை என்பது ஒரு மேனுவல் அல்லது ஒரு கையேடு, ஒரு கைது. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்கிற ஒரு கையேடு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பேர் மேனுவல்னு சொல்றாங்க. நீங்க புதுசா ஒரு செல்போன் வாங்கலாம், ஐபேட் வாங்கலாம், எது வாங்கினாலும் புது மிக்சி வாங்கலாம், அயன் பாக்ஸ் இப்போ புதுசா வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் புதுசா வந்துட்டு வாட் இந்த மாதிரி பண்ணலாம், அப்படியே நீங்க அயன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸ் அயன் ஹேண்ட் அயன் பாக்ஸ் வந்துருக்கு. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவலை வந்து படிச்சு பார்த்தாதான் எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியும். ஸ்டீம் அயன் பாக்ஸ் வாங்கிட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு
எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாம அப்படியே அழுத்திட்டே இருந்தாங்க. அது பூரா தண்ணி கூட கீழே கொட்டும், பூரா ஈரமாயிடும். எதுக்குடா இந்த கஷ்டம் அப்படின்னு தெரியாம போறது வாய்ப்பு. ஒரு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையேடு கொடுக்கப்படுகிறது. எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ நம்ம இங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். நம்முடைய உடம்பினுடைய மதிப்பு எவ்வளவு? சரியா? இது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஐயா உடைய கருத்துக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னாங்க, முதல்ல ஒன்னொன்னா பார்க்கணும். கண்ணுடைய மதிப்பு இருக்கும். ஒரு கண்ணோட மதிப்பு இருக்கும். ஒரு காது கேட்கிறதுனா காதுக்கு மதிப்பு இருக்கும். மூளை இருக்குல்ல, மூளையோட மதிப்பு இருக்கும். இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கையை நீட்டி மடக்க முடியும். எப்போதான் இந்த கையை நீட்டி மடக்க முடியாம வயசான காலத்துல அங்கே இருக்கோ, அப்ப அந்த பிசியோதெரபிக்கிட்டயோ அல்ல அந்த துறையில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல போயிட்டு கையை தூக்குங்க, இறக்குங்க, தூக்குங்க, ஐயா தூக்க முடியல, இறக்க முடியல, அப்போ கையோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போலதான் காது, உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சு உட்கார முடியாது, அப்படின்னு வரைச்சு அதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல வயிற்றோட மதிப்பு எதை சாப்பிட்டாலும் காலையில் இருந்துச்சா குளிச்சு மதிப்பு என்ன சாப்பிட்ற காலையில் நல்ல ஸ்ட்ராங்கா காஃபி சாப்பிடுங்க, நிப்பாட்டு. அப்ப டீ சாப்பிடலாம், டீ நிப்பாட்டுங்க. அப்ப எப்படிதான் பெட்ரோல் இல்லாம எப்படி வண்டி ஓடுறது? சுடுதண்ணி குடிச்சே. அப்போ வயிற்றுடைய மதிப்பு எப்ப தெரியும் என்றால், வயிறு கோளாறு பண்றதுன்னா வயிற்றுடைய மதிப்பு தெரியும். இதயம் தப்பு 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 துடிக்குது. அது துடிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு அதோட மதிப்பு தெரியல. திடீர்னு ஒரு நாளைக்கு அம்மா குத்துது, உடையுது, இந்த வலி தாங்க முடியல அப்படின்னு தெய்வங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்றச்சுதான் அதுக்கு ஹாஸ்பிட்டல் பண்ணணும். உங்க இதயத்துக்கு உள்ளார அவன் சொல்ற வார்த்தை வந்துட்டு அழைப்பு குழாய் நடக்கும் தெரியும், இதயத்துக்கு கூட நடக்கும். அது உள்ளுக்குள்ள என்ன போட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி அங்கே மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் மேல பைபாஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஓப்பன் ஆஸ்பத்திரி பண்ணுவாங்க. அது எல்லாம் நீங்க எத்தனை வருஷம் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ பண்ணலாம். அப்ப அந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள் சொல்லக்கூடிய இந்த உடல் இருக்கு. அப்ப இந்த உடல்ல எவ்வளவு கருவிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்ந்து பார்த்தோம் என்றால் அதுக்கு முதல்ல சொல்றது போல இந்த உடலுக்கு விலை மதிப்பு கிடையாது. முதல்ல என்ன பார்த்தோம் என்றால், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் 5,000 1,00,000 இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு கையேடு உண்டுன்னு பார்த்தோம், மேனுவல் உண்டுன்னு பார்த்தோம். விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அல்லது உடல் நமக்கு கிடைக்கிறச்சு, இதற்கு ஒரு கையேடு கொடுக்காமல் இறைவன் படைத்திருப்பாரா? அப்படி இருந்தால் அந்த கையேடு எது? இந்த கேள்வி வச்சுதான் இதற்கு பதில் பகவத்கீதையில சொல்லப்படுது. அது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இதுதான் இந்த கையேடு மேனுவல் என்பது. இதை புரிந்து கொண்டு இதில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி பயணம் செய்தோம் என்றால் பலவிதமான காரியங்களை நாம் சாதித்துக் கொள்ளலாம். எல்லா விதமான காரியங்களும் சாதித்துக் கொள்ளலாம். இம்மை மறுமை ரெண்டுத்திலுமே நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற கருத்து சொல்லப்படுகிறது. அப்போ எனக்கு அந்த சொல்லக்கூடிய வரி பார்த்தோம் என்றால் எந்த இடத்துல இது சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஏகம் சாஸ்திரம், இதுதான் இந்த சாஸ்திரம். காரியா காரிய விவஸ்திதோ, எதை காரியம் பண்ண வேண்டும், எந்த காரியத்தை பண்ண வேண்டாம் பண்ணக்கூடாது என்பதை
விளக்குவதற்கான சாஸ்திரம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது கிட்டத்தட்ட 16வது அத்தியாயத்தில் வருது. 15வது அத்தியாயத்திலும் இதுக்கு முக்கியத்துவம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வருது. 16வது அத்தியாயத்தில் முடிவுமே அதுலயும் இந்த சாஸ்திரம்ங்கிற வார்த்தை வருது. அப்ப என்ன காரணத்துக்காக சாஸ்திரப்படி வேணும்னா காரிய அகாரிய விவஸ்திதம், எந்தெந்த காரியத்தை செய்யணும், எந்தெந்த காரியத்தை செய்யக்கூடாது, எப்படி காரியம் செய்ய வேண்டும், 3 கருத்து முக்கியம். எதை செய்யணும், எதை விடணும், எப்படி காரியம் செய்யணும், இந்த 3மே விளக்கப்பட்டது இந்த கீதையில. அந்த மாதிரி எனக்கு நிறைய உள்ள வர முடியுமா? அவருடைய கோரிக்கை என்னன்னா செல்போன் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட் மோட்ல போட சொல்றாங்க. 2வது வெளியில் இருக்கிறவர்கள் கேட்கிறதா அப்படின்னு தெரியல, உள்ள வர முடிந்தால் பாருங்கள். இந்த பக்கம் நிறைய சீட்ஸ் இருக்கு, கீழே நீங்க அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். செல்போன் ஒன்று ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா சைலண்ட்ல போட்டுருங்க. எங்க வரைக்கும் யாரும் சொல்ல முடியாது. ஏகல் சாஸ்திரம். அப்ப இது ஒரு சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஒரு கையேடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கையேட்டை சரியாக உபயோகப்படுத்தினோம் என்றால் இன்மை மறுமை இரண்டுத்திலுமே நாம் எப்படி நல்லபடியாக வாழ முடியும் என்பதை சொல்லப்படுகிறது ஒரு நூல். இப்ப எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன கருத்துக்கள் முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியிலே பிரம்மாஜி சிருஷ்டி பண்ணுகிறார். படைக்கும் தொழில் பண்ணுபவர் பிரம்மாஜி. அந்த மாதிரி பிரம்மாஜி படை எல்லாத்தையும் படைக்கின்ற பொழுது எல்லா ஜீவராசிகளும் படைத்தார். அவ மரம் செடி கொடிகள் அளவுக்கு படைத்தார். இன்னொரு பக்கத்தில் மிருகங்களை படைத்தார். இன்னொரு பக்கத்தில் பறவைகளை படைத்தார். தேவர்கள் எல்லாம் படைத்தார். 33 கோடி தேவர்கள் கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் எல்லாரையும் படைத்தார். கடைசியாக மனிதரையும் படைத்தார். அப்ப மாடுகள் குதிரைகள் எல்லாத்தையும் படைக்கிறார். உலகத்துல என்னென்ன பொருள் படைக்கிறோம் எல்லாத்தையும் படைத்ததுக்கு அதை எல்லாம் சந்தோஷமா அந்த இடத்துக்கு போனதுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களும் தேவர்களும் மட்டும் என்ன செய்தார் என்றால் பிரம்மாஜி கிட்ட போனார். நீங்கள் படைத்ததுதான் சரி, ஆனால் நாங்கள் பூலோகத்துக்கு போனோம் என்றால் எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையினால் யாரை கேட்பது, என்ன பண்ணுவது? அதனால கீழே நாம போவதற்கு முன்னாலேயே எங்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள் பிரம்மாஜிட்ட கேட்டார். பிரம்மாஜி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தார். யோசனை பண்ணி பார்த்ததுக்கு அவர் திடீர்னு ஒரு பசுமாடை உற்பத்தி பண்ணார். அந்த பசுமாடுக்கு பேர் காமதேனு பேர். இந்த காமதேனுவை மக்கள் கையில கொடுத்துட்டு, மக்களே இந்த காமதேனு என்கின்ற பசு இதை நீங்கள்
எப்படி பூஜைக்க வேண்டுமோ அந்த மாதிரி பூஜனை செய்தால் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களையும் அது கொடுக்கும். அப்படின்னு சொல்கிறார். இப்ப இந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ். எப்பொழுதுமே பிரம்மாஜி எல்லா விதமான ஞானத்தையும் மக்களுக்கு கொடுத்த பிறகு கடைசியில் அங்கிருந்து கிளம்பரிச்சு சொல்லுகிறார், இந்த காமதேவனை உபயோகப்படுத்துங்கள். இந்த காமதேவன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் மட்டும் அதிலிருந்து பலனடைந்தாலும் பத்தாது, நீங்களும் பலனை பெறுங்கள், தேவர்களுக்கும் பலனை கொடுங்கள். 2 பேரும் பரஸ்பரம் பாவயத்தா ஸ்ரேயா பரமவாப்சியதா. 3வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம், பரஸ்பரம் ஒருத்தருக்கு உதவி செய்து கொண்டு நீங்கள் வாழுங்கள். இந்த காமதேவன் என்கின்ற பசுவை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது புராணத்துல வரக்கூடிய ஒரு கதை. காமதேவன் என்கின்ற பசுவை இதை எங்க பார்க்கலாம் இந்த கதை அப்படின்னு சொன்னாக்க, வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்தில் இந்த காமதேவன் இருக்கிறது. அதனுடைய குழந்தை நந்தினி. கௌசிக ராஜா அந்த சண்டைக்கு போறார். அந்த பக்கம் போகிறார். போகின்ற நேரத்தில் வசிஷ்டர் நீங்க தான் தலைக்கு போயிருக்கிறீர்கள், ராஜாவா இருக்கிறார், எப்பொழுது நான் உணவு பரிமாறுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த அரசர் கேட்கிறார், நீயோ ஒரு சாது, நாங்களும் நிறைய பேர் வந்திருக்கோம், எங்கள் வீரர்களுக்கு உங்களால உணவு பரிமாற முடியுமா? அப்ப வசிஷ்டர் சொல்ல, எங்க இடத்துல காமதேவன் இருக்கிறது, நந்தினி இருக்கிறது, அவர் 2 பேரும் சாப்பாடு போடுவார். அப்ப இந்த ராஜா பார்த்தார், இது என்னது ஆச்சரியமா இருக்குது, பசுமாட்டின் பேரை சொல்லி அது உங்களுக்கு சாப்பாடு போடும், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறார், ஆசைப்படுகிறார், சாப்பிடணும்னு சொல்லிட்டு பசுமாட்டு எல்லாம் சாப்பாடுலாம் பரிமாறுகிறார். அப்போ இந்த மன்னர் சொல்கிறார், இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் எல்லாருக்கும் உபயோகமா இருக்குமோ அது அரசனுக்கு இருக்கணும், சாதுகிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா அதுல இது பண்ண நிறைய அது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்பா திரும்ப வசிஷ்டர் சொல்றார், உன்னால் அதை எடுத்துக்கொண்டு போக முடியும் தான் எடுத்துக்கொண்டு போகும், யாரும் தடுக்கல. அப்ப வசிஷ்டர் சொல்றார் காமதேவனுக்கு, அவர்கள் தான் எதிரிகளாக மாறுகிறார்கள், உன்னுடைய போர் வீரர்களுக்கு இந்த உற்பத்தி பண்ணணும், போர் வீரர்களை தயார் பண்ணி அனுப்பி. அதற்கு பிறகுதான் அந்த முனிவர் அந்த ராஜா முனிவராக மாறி விஸ்வாமித்திரராக மாறி அதுக்கப்புறம் அவர்கள் 2 பேரும் ஒன்று சேருகிறார்கள். அந்த இடத்துல காமதேவன் எப்படியெல்லாம் பொருள்களை விரும்பிய பொருள்களை கொடுக்கிறது. ஆச்சரியப்பட்டது எப்படி எல்லாம் இது புராணக்கதை. புராணக்கதை இவ்வளவு தூரம். இப்ப நம்ம படிக்கிற கீதை புராணம் கிடையாது. எதிரில் இருக்கக்கூடிய அர்ஜுனனும் கதையை ராசாமி கிடையாது. ஆனா இந்த ஒரு சம்பவத்தை 3ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ண பரமாத்மா வைக்கிறார். சாயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷ வா இஷ்ட காமதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இஷ்ட காமதுக்கு உனக்கு என்னென்ன ஆசைகள் வேண்டுமோ அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காமதேவன் பசுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் சொல்லி தராங்க. காமதேவன் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் சொல்லி கொடுக்கறதுக்கு 2 கருத்து வருது. அவர் என்ன சொல்லிக்கிறார், முதல்ல என்ன சொன்னாங்க, நீ தேவர்களை அவர்களை வழிபட்டால் தேவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். தேவான் பாவையாத அநேக தே தேவான் பாவையம் விடுவான். பரஸ்பரம் 2 பேர் அந்த மாதிரி இருந்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், நாம்
இயற்கையை போஷித்தோம் என்றால் இயற்கை நம்மை காப்பாற்றும். பொட்டாசி ஐப்பசி காலத்துல மழை பெய்ய சீசன். மழையாவது வெயில் குளம் என்ன காரணம்? நம்ம உடனே சொல்றோம் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி மாம்பழச்சாலையில தான் அந்த இடத்துல அவ்வளோ மாம்பழம் கிடைக்கும், அவ்வளோ மரம் இருக்கு. பேர் மட்டும்தான் இருக்கு, பேர் மட்டும்தான் இருக்கு. மாம்பழச்சாலை பேர் மட்டும்தான் இருக்கு. அத்தாச்சாரிய காலம் பார்த்தா அது பேர் மட்டும்தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? இயற்கையை அழிவு. ஆனா எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நேரத்துக்கு நேரம் மழை வரும். மழையை கொடுக்கக்கூடிய தேவர்களை நாம் துரோகம் செய்தால் அந்த தேவர்கள் நமக்கு எப்படி உதவுவார்கள்? இங்கதான் சிக்கல் வரும். தேவான் பாவயத்தை, நீ இயற்கையை வணங்கினால் இயற்கை நமக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். இதை போல வாழ வேண்டும், இதை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டெக்னிக் அவர் சொல்லிக் கொடுத்திருக்காரு. சரி, இயற்கை உன்னால முடியலையா, அடுத்த மனிதர்களுக்காக உதவி செய்ய சொன்னார். அந்த மாதிரி சொல்லிட்டு மேல இருந்து பிரம்மாஜி அனுப்பிச்சிட்டார். அந்த மக்கள் எல்லாம் பூலோகத்துக்கு சேர்ந்தாங்க. பூலோகத்துக்கு வந்தது ஒரு குறிப்பிட்ட மக்கள் திருச்சியில் வராங்க. அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரம்மாஜி என்ன சொன்னார்? ஒருத்தர் உதவி செய்து சாப்பிடணும், இது பண்ணணும், வாழணும்னு சொன்னார். அந்த பக்கம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, மதுரை பக்கம் போயிட்டாங்க வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம், அங்க இருக்கிற மக்கள் பூரா சுயநலவாதி. இப்ப நாரதர் என்ன பண்ணாருங்க, ஒரு நாளைக்கு மேலே இருந்து இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாரு பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. பார்த்தா பிரம்மாஜி என்ன பண்ணாங்க, சிருஷ்டி ஆரம்பித்து அங்கிருந்து மக்களை அனுப்புறச்சு முட்டி இருக்குல்ல, அந்த முட்டியை மடக்க முடியாதபடி பண்ணி இந்த 2 இடத்துலயும் அனுப்பிச்சிட்டாரு. திருச்சியில ஒரு கூட்டம், மதுரையில் ஒரு கூட்டம். முட்டிய இங்க இருக்க மட்டும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணணும், ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். மதுரையில் இருக்க மக்கள் கூட ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா சாதம் வைக்கிறாங்க, சமையல்லாம் பண்ணிடுறாங்க, நல்ல சாதம் பண்றாங்க, கையை மடக்கு கஷ்டப்படு. திருச்சியில இருக்க மக்கள் காவேரி தண்ணி குடிச்சு வளர்ந்தாங்க. என்னதான் இருந்தாலும் காவேரி தான். காவேரி தண்ணியை குடிச்சு வளர்ந்த மக்கள் பார்த்தாங்க, சரி நம்மளதான் சாப்பிட முடியல, நீ வா சொல்லி அடுத்த ஆள் கூப்பிட்டாங்க. உட்காரு, வாயில நிறைய சாப்பாடு எடுத்து அள்ளி அவன் வாயில போட்டான். அவன் பார்த்தான், பரவாயில்ல இந்த மாதிரி சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, சரி அதே தட்டில் எடுத்துட்டு நல்லா போட சாப்பாடு செஞ்சு நீ வாயில தண்ணி விட்டு. நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நம்ம கைக்கு எவ்வளவு போடுமோ அவர் சாப்பிடும். அடுத்தவன் வாயில அடைக்கணும்னாக்க நிறைய இருக்கும். நீ கொஞ்ச நேரம் வாயில திறக்காம இருக்கிற மாதிரி நிறைய இருக்கும். அதனால திருச்சி மக்கள் எல்லாம் நிறைய சாப்பிட்டு நாடு பார்த்துட்டு என்னப்பா மதுரை மக்கள் ஒலி உச்சியா திருச்சி மக்கள். அப்போ திருச்சி மக்கள் சொல்றாங்க, நாரதரே நீ என்னதான் பரிசோதனை பண்ணாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி மூளை. அது அவங்க சொன்னாங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன். அதனால நீ எது செஞ்சாலும் தோல்லுதான் போகும். நம்ம பரஸ்பரம் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாவம், இந்த மாதிரி பரிமாறி கொண்டாடுறா. இப்ப இது நம்ம விளையாட்டு எடுக்க முடியாது. இந்த ஒரு கருத்து கொஞ்சம் சாஸ்திர ரீதியா வாங்க. என்ன சொல்றது, நீ புண்ணியம் பண்ணினால் உனக்கு புண்ணியம் வரும், நீ பாவம் பண்ணால் பாவம் கண்டிப்பா வரும். எவ்ரி ஆக்ஷன் as an equal and opposite reaction அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவன் நல்ல காரியம் பண்ணினால் நல்ல புண்ணியம் வரும், பாவ காரியம் பண்ணினால் கொஞ்ச நாளைக்கு ஒண்ணு வராது இருக்கும், அதுக்காக வராம போயிடுமா, கண்டிப்பா தீர்வு வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பல நேரத்துல
தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் நடக்கிறது. நம்ம எல்லாத்தையும் மேற்கொண்டு வாழ்க்கையில வாழணும் அல்லது அங்கதான் சிக்கல். நான் தப்பு பண்ணா நம்ம தப்பு பண்ணா என்ன அப்படின்னு நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய்கொண்டே இருக்கு. எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ணினால் என்னென்ன வரும், நல்லது பண்ணால் கண்டிப்பா நல்லது வரும். அதனால நல்ல காரியத்தை பண்ணுவோம். பழசு இத்தனை வருஷம் இது பண்ணியிருந்தாலும் அது பரவாயில்லை, இன்றிலிருந்தாவது நல்ல காரியத்தை பண்ணுவோம். அது முக்கியமானது. நம்ம சாப்பிட்ற உணவுல கொஞ்சமாவது அடுத்தவங்களுக்கு கொடுங்கோ. அது இல்லையா, அடுத்த மனுஷனை பார்த்து கொஞ்சம் சிரிங்க. எல்லா மக்களையும் பார்த்தாலும் என்னமோ சாப்பிட்ட மாதிரி அது என்ன என்ன எடுத்துட்டு போறோம். ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல கருத்து, சிரிக்கிறது. வாழ்க்கையில் சிரிப்பு மனிதனால மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர ஒரு மாடு சிரிச்சு பார்த்துறீங்களா, ஒரு நாய்க்கு சிரிச்சு பார்த்துறீங்களா? ஆனா மனுஷன் மட்டும் சிரிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அது தனியா மனசு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக வேண்டிய வேலை. அதனால காரணம் எல்லாம் சிரிக்க முடியாது, ஆனால் சிரிக்கிறது நல்லது. இப்போ இன்னொரு இப்ப இந்த மாதிரி காமதேனு சொல்லியிருக்கு. காமதுக்கு சொல்லி அந்த காமதேனு என்ன, அந்த டெக்னிக் என்ன சொன்னீங்கல்ல. காமதேனு கொடுத்தார் மனுஷனுக்கு, மனுஷன் காமதேனு வச்சுட்டு என்ன வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அந்த டெக்னிக் என்ன, அந்த டெக்னிக் 3வது ஸ்லோகத்துல 3வது பேர் சொல்கிறார். யஜ்ஞாத்தாத் கர்மணः அன்யத்ர லோகோயம் கர்மபந்தः அதர்த்தம் கர்மதௌந்தேய முக்த சங்க சமாஜம். ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம், 3வது பேர்ல. எந்த காரியத்தை பண்ணினாலும் அந்த காரியத்தை யஜ்ஞ பாவத்திலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த யஜ்ஞ பாவம் டெக்னிக்கல் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்க என்னன்னு பாருங்க. ஏன்னா இந்த யஜ்ஞ பாவம் சொல்லிட்டு நமக்கு புரியாது என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு. இந்த ரீதியா அதாவது டெக்னிக் நம்பர் 1 இதுதான் முக்கியமான டெக்னிக்னா, இந்த மாதிரி காரியத்தை பண்ணுங்கள். அந்த காரியத்தை எந்த காரியமா இருந்தாலும் பண்றச்சு இருக்கக்கூடிய மனோபாவத்தை பத்தி இங்க பேசுறாங்க. எப்படி செய்யணும்ன்றத பத்தி பேசல, மனசுல எப்படி இருக்கணும்ன்றத பத்தி பேசுகிறார். இப்ப சாதாரண ஒரு வேள்வி, ஒரு யாகம், ஒரு யஜ்ஞம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா புரோஹிதர் உட்கார்ந்துருப்பார், ஐயர் உட்கார்ந்துருப்பார். மந்திரம் எல்லாம் சொல்றார், ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹா. கூடவே நாங்கள் முடிய இதன் நமமா இதன் நமமா இதன் நமமான்னு அவர் பாட்டு ஏதோ சொல்றாரு. அது சமஸ்கிருதத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. இதம் என்றால் இது, நமமா என்னுடையது இல்லை. இப்ப அவர் நெய் முடிக்கிறார். இந்திராய ஸ்வாஹா இந்திராய நமமா, இது இந்திரனுக்கு போகட்டும், இந்திரனை இது என்னுடையது கிடையாது. மித்ராய ஸ்வாஹா, மித்ரன் என்று சூரிய பகவானுக்கு போகட்டும். அடுத்தது அதை எடுத்தது சூரிய பகவானை, இது என்னுடையது கிடையாது. ஆகுதி பண்றது, நெய் பண்றது இவ்வளவுதான். விட்ட பிறகு சொல்ற இது என்னுடையது கிடையாது. இங்கதான் சிக்கல் வந்து இதுதான் செய்யறாரு. அதுக்கப்புறம் நான் செய்யறேன்னு சொல்றாரு. இது என்ன தத்துவம்? இதம் ஸ்வாஹா இவர் கொடுக்கிறார், இதம் நமம் அப்படின்னு சொல்றார். இது என்னுடையது கிடையாது, நான் கொடுக்கப்பட்டது இல்லை அப்படின்றார். இது என்ன நான் கொடுக்கிறேன்னு சொல்றார். நான் இவர் தான் கொடுக்கிறார், இவருக்கு போய் சேர்க்கிறேன், ஆனா நான் செய்யலையா அப்படின்றார். இது நீங்க டெக்னிக் அறிஞர் சொல்றீங்க, கருத்தை இல்லையே. என்ன டெக்னிக் சார்? இவர் தான் கொடுக்கிறார், நான் கொடுக்கல. இதை புரிந்து கொள்வதற்கு நான் எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த உதாரணத்தை சொல்றேன், இந்த புத்தகம் சொல்றேன். இது உதாரணத்துக்காக மட்டும் சொல்லப்படுகிறது. இதை தயவு செய்து தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமா எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சொந்தமா எடுத்துட்டா அப்புறம் அது எனக்கு சிக்கல்.
ஒரு வீட்டுக்காரம்மா ஒரு நாள் வந்தாங்க என்னை பார்த்துட்டு, சுவாமி சாயங்காலம் மதியம் சாயங்காலம் நேரத்தில் 4 மணி 5 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் டீயும் பிஸ்கெட் சாப்பிட்டு டிஃபனுக்கு வாங்க, ஸ்நாக்ஸ். சாப்பாடு பிராமணா போஜன பிரியா அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி போவோம். நான் 4 மணிக்கு டீ சாப்பிடுவேன், காஃபி சாப்பிட்டேன். அதுவும் காஃபின்னா நல்லா இருக்கு. அந்த காஃபி வந்து நல்ல காஃபியா இருக்கு. இந்த காஃபியில 3-4 வெரைட்டி இருக்கு. ஒண்ணு வந்து பஞ்சாபி காஃபின்னு ஒண்ணு வந்து குஜராத்தி காஃபின்னு ஒண்ணு வந்து தமிழ்நாட்டு காஃபி. இந்த பஞ்சாபி காஃபியில பார்த்தீங்கன்னா பால் நிறைய அவங்க பால் நிறைய இருக்கும். குஜராத்தி காஃபியில பார்த்தோம்னாக்கா அவங்க எல்லாத்துலயுமே சக்கரை போடும். எல்லாத்துலயுமே சொன்னாங்க ஊறுகாயில கூட சக்கரை போடும். ஏன்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது, சாப்பிட்டு பாருங்க. ஊறுகாய் சமையல் அவங்க சக்கரை அதிகமா இருக்கும். தமிழ்நாடு காஃபி மட்டும்தான் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு காஃபி சாப்பிடும். அது இல்லைனாக்கா ஒன்றுமே வாழ்க்கையில் ஒரு வாட்டி சாப்பிட்றோன்னா அதுவும் ஒரு சில கடைகள்ல ஃபில்டர் காஃபி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு டிகிரி காஃபி சாப்பிடும். 3 டிகிரி காஃபினா இந்த அம்மா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு காஃபி சரி சொல்லிட்டு போடுறோம். அந்த அம்மா வந்து அந்த காலத்து பித்தோட ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சிருக்காங்க. அதில் போட்டு எனக்கு காஃபி போட்டு அவன் கூப்பிட நேரத்துக்கு நான் போறேன். ஏன்னா கதை கொஞ்சம் சுத்தமாக முடிச்சிடும், நேரம் அவன் காஃபி கொடுக்குறான். காஃபி குடிச்சாச்சு. குடிச்ச பிறகுதான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். பேச்சுவார்த்தைக்காக அந்த காஃபி யார் போட்டாங்க? அந்த அம்மா வந்து கொஞ்சம் கீழே மேல பார்த்துட்டு 2 காரணத்துக்காக இந்த கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி காரணம் யார் போட்டாங்க? ஒண்ணு நல்லா இருக்குது, 2வது இது யார் போட்டாங்க? 2 விதமாக முடியும். அந்த அம்மா பார்த்தாங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல நல்லா இருந்துச்சு, யார் போட்டா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா அவனுக்கு கொஞ்சம் ஏன் சுவாமி நீங்க தான் போட்டீங்க? நானே தான் போட்டேன். வேற யாரும் போட்டேன்? வேற யாரு? எங்க வீட்டுல வேற யாரும் கிடையாது, பெரியம்மா யாரும் கிடையாது, பாட்டி கிடையாது, தாத்தா கிடையாது, நானும். இப்ப எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குமா இந்த காஃபி பத்தி? இந்த கேள்விகள் நம்ம பதில் சொல்றேன். காஃபி போடுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்? நான் சொன்னா இந்த சாமிகளுக்கே அப்படிதான் ஒரு சுக்கும் தெரியாது. ஒருவேளை அதனால நீங்க வந்து இந்த மாதிரி போயிட்டீங்களோ தெரியல. பால் வேணும் சாமி, அப்புறம் தண்ணி வேணும், காபி தூள் வேணும், சர்க்கரை வேணும், கூட பண்ணணும், அவ்வளவு. இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம், இந்த பால் இருக்கு இல்லையா, நீங்க வந்து பசும்பால் உபயோகப்படுத்தீங்களா இல்ல பாக்கெட் பால்? பசுபால். எங்க அம்மா சொன்னாங்க, எங்க வீட்டுல வந்து பசு மாடு வைக்கிறதுக்கு இடம் நாங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட், அதனால ஆவின் பால். ஆவின்ல பச்சை ஊழிஸ் பண்ணிவிட்டா, நீர் யூஸ் பண்ணிவிட்டா, இல்ல ஆயில் யூஸ் பண்ண ஒன்னும் தெரியாதுன்னா இவ்வளவு மனுஷன் கேட்க உங்களுக்கு இதை தவிர நீளம் உங்களுக்கு தெரியும். இங்க நீளம் வர்றது இருக்கு, சென்னையில மட்டும்தான் இருக்கு. சரி, அவங்க பச்சை தான் வாங்குறோம். இப்போ அந்த பால் ஆவின் பால் இருக்குது. இந்த ஆவின் பால் எங்கிருந்து வந்தது? பால்காரி முதல்ல போட்டு போவாங்க. அந்த பால்காரிக்கு அந்த பேக்கெட் பால் எப்படி அப்படியே நாங்கள் ஒரு வண்டி, ஒரு லாரி வரும், லாரியில இருந்து இந்த பால் வரும், அதுக்கு நம்ம பேக்கெட் பண்ணோம்.
அந்த லாரிக்கு பால் அந்த மாதிரி தெரியுமா? எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அங்க இருந்து பால் இது பண்றாங்க. அந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய தயார் பண்ணக்கூடிய இடத்துக்கு பால் இங்கே அது எத்தனையோ கிராமத்துல இருந்து அந்த கிராமத்துல இருக்க அந்த சொசைட்டிக்கு எப்படி அங்க இருக்கக்கூடிய இது அப்படியே அடைவு என்ன சொன்னீங்கன்னா இதுல பாலுக்கு அப்புறம் அந்த காபித்தூள் போடணும். எந்த காபித்தூள் நீங்க யூஸ் பண்ணீங்க? சன்ரைஸா இல்ல ப்ளூவா இல்ல இந்த பத்மாவா இல்ல இங்க திருச்சி ஸ்பெஷல் ஜோசப்பா இல்ல நாசூஸ் இல்ல புதுசா வந்து லியோன் டவா அதை யூஸ் பண்ணி எது யூஸ் பண்ணி இது ஒண்ணும் தெரியல. நாங்க நம்பணும். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் தப்பா எஸ்கேப். இப்ப அந்த பேக்கெட் இருக்கு, அந்த எஸ்கேப் பேக்கெட் கடையில வாங்கி அந்த கடைக்கு அந்த பேக்கெட் எப்படி வருது? ஹோல்சேல் ஒரு கடை இருக்கு, ரீட்டைல் ஒரு கடை இருக்கு. ஹோல்சேல் இருக்கக்கூடிய கடையில இருந்து இவங்க ரீட்டைல் வாங்கி இவங்க வியாபாரம் அந்த ஹோல்சேல் கடைக்கு எப்படி வருது? அவங்க கம்பெனியில தயார் பண்றாங்க, அந்த கம்பெனில இவங்க வாங்கிக்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி அது காப்பி கொட்டை தயார் பண்ணாங்களா, காப்பி கொட்டையெல்லாம் பறிச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து கம்பெனிக்கு வந்து அப்போ காப்பி பொடியும் நீங்க தயார் பண்ணல, பால் நீங்க தயார் பண்ணல, சக்கரை போட்டீங்க. அது வந்து ரேஷன் சக்கரை போட்டீங்களா, கடையில் வாங்கி சக்கரை போட்டீங்க, கடை சக்கரை. அந்த சர்க்கரை எங்கே பண்ணுது? இப்ப அவன் புரிஞ்சுட்டாங்க, இவர் என்ன கேட்க போறாரு, இப்படிதான் கேட்க போறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா எனக்கு அப்படியே சொல்லுங்க, சக்கரை தண்ணி நீங்க காப்பி போட்டீங்களா, அது வந்து கிணறு தனியா கவிழ் தனியா இல்ல 20 லிட்டர் தனியா இல்ல ஆர்வோ பண்ணா எழுது. அந்த தண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளாகி டேங்க்ல வருது. அந்த டேங்க் என்ன சொல்லணும்னு சொல்றீங்க? இந்த கேள்வியில நீங்க காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும்ல. காலையில் குடிச்சிட்டு கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும்ல. அதனால குடிச்சிட்டு நீ என்ன சொல்ற அதை கூட சொல்லு. ஒரே ஒரு விஷயம் தான் நல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் டெக்னிக். ஒரு காப்பி தூள் தயார் பண்ணி பின்னால எத்தனையோ பேருடைய உழைப்பு இருக்கு. ஒரு பால் நம்ம கொதிக்கிறதுக்கு அடுப்புல கொதிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேருடைய உதவி இருக்கு, முயற்சி இருக்கு, உதவியும் இருக்கு. சர்க்கரைக்கு பின்னால எத்தனையோ பேர் இருக்கு. நம்ம பண்ணினது கூட வீட்டுல இருந்தாங்க, இதே கலந்து பண்ணக்கூடாது. அதை கலக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையை தவிர அதை தயார் பண்ணது ஆரம்பித்த மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அந்த ஏராளமான மக்களும் சேர்ந்துதான் இது உற்பத்தி பண்ணினாங்க. அதனால் என்னுடைய பங்கு கொஞ்சம் தான். நானே பண்ணினேன்னு சொல்ல முடியாது, நானும் பண்ணினேன். அவ்வளவுதான். அவ்வளவு பேருக்கு நான் உதவி பண்றது. இப்ப இந்த அரங்கமே ஒருத்தருடைய முயற்சினால வர்றது கிடையாது. இதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் முயற்சி இருக்கு. அதுல ஒரு முயற்சி நம்மளோட முயற்சி. ஆரம்பிச்சதாக இருக்கும். ஒன்னா எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்களுக்கு பண்ணிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு எல்லாம் எத்தனையோ மக்களோட உழைப்பு இருக்கு. அது எல்லாரும் உழைப்பும் சேர்ந்துதான் இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அவ ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பார்க்க செய்யும். நான் மட்டுமே செய்தேங்கிற காரியம் ஒன்றும் கிடையாது. நானும் செய்தேன். இந்த
இந்த ஒரு மனோபாவம் வந்துவிட்டது என்றால் நான் தான் செஞ்சேங்கிற அகங்காரம் வராது. இந்த அகங்காரம் எவ்வளவு வராமல் இருக்கிறதோ அது வரைக்கும் மனுஷன் சந்தோஷம் வாழ்ந்தால். இதுதான் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. நான் செஞ்சேன். ஒரு குழந்தைகள் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சா அந்த குழந்தைக்கு எப்படி அந்த குழந்தை வளர்கிறது, கற்கிறா, எல்லாத்தையும் பார்த்தோம்னா எத்தனையோ பேருடைய ஞானம் அவர்களுக்கு போனதுன்னு அவர் கற்றுக்கொள்கிறார். அவர் ஒவ்வொரு துறையிலுமே எல்லா துறையிலும் பல பேருடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை மட்டும் புரிந்து கொண்டால், இதை மட்டும் பின்பற்றினோம் என்றால் நானும் அப்படிங்கிறது வேற, நானே செய்கின்றது. இப்ப நான் பேசிக் கொள்கிறவனுக்கா பேசுறதுக்கு எத்தனையோ பேருடைய உதவி எனக்கு தேவை. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்ல அப்சர்வேஷன் பண்ண எல்லாத்தையும் கேட்டு நம்ம பயிர் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி பல பேர் இருக்கிறார்கள். அந்த பல பேருடைய முயற்சியின் மூலமா தான் இது நடக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய அகங்காரம் குறையும். இதெல்லாம் இன்னொரு கருத்தையும் பார்க்கணும். இந்த எல்லா மக்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது முடிகிற காரியமாக. ஒவ்வொரு நேரத்துக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும்னாக்க முடியுமா? அந்த மாதிரி முடியாதுங்கிற காரணத்தால் தான் இந்த எல்லாருக்கும் மூல காரணம் இருக்கக்கூடிய கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். எதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணமே இதுதான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு உதவி செய்யறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவள் ஒவ்வொருத்தருக்கும் நம்மால நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க முடியாது. அப்படி பார்க்க வேண்டாம், எல்லாருமே எப்பொழுதும் நன்றி தான் சொல்லிக் கொண்டே இருக்கும். அந்த மாதிரி முடியாத காரணத்தினால்தான் இறைவனுக்கு நன்றி. அப்ப இறைவனுக்கு எப்பதான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதனால எந்திரிச்சவனுக்கு இறைவனுக்கு நன்றி. எதற்கு அப்படின்னா, தூங்க போற மக்கள்ல எத்தனையோ சதவீத மக்கள் எந்திரிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இன்னொரு நாள் அவங்க கிஃப்டா கொடுத்துருக்காரு இல்லையா, அப்படின்னா அதனால அவருக்கு நன்றி. பழுங்க போறச்சு ஒரு வாட்டி அவருக்கு நன்றி, இன்றைய நாள் நல்லபடியாக கிடைத்தது நன்றி அப்படின்னு அவருக்கு ஒரு வாட்டி நன்றி, ஒரு தேங்க்ஸ். இந்த 2 வேளை பகல்ல காத்தால எந்திரிக்கச்சு ஒரு வாட்டி, இரவு படுக்கச்சு ஒரு வாட்டி, இந்த 2 வேளை அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே வந்தாலே நாம் பலவிதமான நன்மைகள் மக்கள். அதனால கடவுளுக்கு ஒரு நன்றி, காட்டாத ஒன்று நன்றி போற்று. இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கீதை என்பது ஒரு கையேடு. அந்த கையேட்டில் என்னென்ன சொல்ல அப்படின்னா, எந்த காரியம் பண்ணணும், அது நீங்க சொல்லவே எந்த காரியம் பண்ணணும், எந்த காரியம் பண்ணக்கூடாது. நம்முடைய காரியங்கள் செயல்களை நிறைய பிரிக்கிறார். அது ஒரே ஒரு மட்டும் நம்ம பார்க்கணும். எந்தெந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், மனுஷனுக்கு அவனுடைய நிலைமைக்கு கீழ்த்தரமான காரியங்களை செய்யக்கூடாது. அவனுக்கும் ஒரு அந்தஸ்து கிடையாது. பசிக்கிறது ஒரு கணக்கு, எந்த விதமான பொருளும் கிடையாது. எந்த விதமான பொருள்னா காய்கறி கிடையாது, அரிசி பருப்பு கிடையாது, பஞ்சம் தலைவலித்து ஆகுது. இருக்கிறது 2 பேர் தான் இருக்கிறான். அந்த மனுஷன் இருக்கிறான், அவன் பையன் இருக்கிறான். பையனுக்கு 9 மாசம், 10 மாசம். இவனுக்கு பசி உயிர் போகுது. அந்த மாதிரி உயிர் போற பசி வந்தாலும் பையனை கொண்டு அந்த நரமாம்சம் சாப்பிடாம இருப்பதுதான் மனுஷனுக்கு அழகு. இதுக்கு பேர் பற்றி நிஷித்த கர்மங்கள், தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள். அப்ப பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நம்ம போகலாம். எந்தெந்த கர்மங்கள் எந்தெந்த காரியங்கள் செய்யணுமோ அந்தந்த காரியங்களை செய்யணும். செய்யாவிட்டால் சாஸ்திர ரீதியிலே அது பாவம், செய்தால் புண்ணியம் கிடையாது. எப்படி எந்தெந்த காரியங்களை தினசரி செய்யணுமோ
அதை செய்தால் நல்லது, புண்ணியம். செய்யாட்டால் பாவம், செய்தால் புண்ணியம் கிடையாது. 50 வயசுக்கு மேல இருக்கிற மக்களுக்கு சொல்லுவோம், தினசரி காத்தால நடைபயிற்சி பண்ணிட்டு வந்தால் அது நல்லது. பண்ணலன்னாங்க பாவம். ஏன்னா அந்த பாவத்துக்கு இது என்ன பிரச்சனை ஒண்ணுனா ஆரம்பிக்குது. அப்ப அந்த மாதிரி செய்யறதுனால என்ன அது புண்ணியம் வருதுன்னா உடம்பு நல்லா இருக்கு. காலையில இருந்து பல் விளக்கணும், புண்ணியமா? பல் விளக்காம இருந்தா கிட்ட வந்தா வராது வராது வராது. அந்த மக்கள் நம்மளை விட்டு போகிறார். அந்த மாதிரி தினசரி செய்யக்கூடிய கடமைகள், தினசரி தினம் சாப்பிடும், 3 வேளை சாப்பிடும், புண்ணியமா? 3 நாள் தொடர்ந்தா போல சாப்பிடாம இருந்தாங்க, அது பாவம். வயிறு பாவத்துடைய விளைவு என்ன? கஷ்டம், துன்பம். வயிறு கடாம தான் போட்டு இருக்கணும், வேலை பண்ண பிரச்சனையா இருக்கு. அப்போ செய்யற காரியத்தை செய்தால் நல்லது, செய்யாமல் விட்டால் பாப்போம். இவ்வளவுதான் சொல்றோம். அந்த மாதிரி நடைபயிற்சி, பல்தேகிறது, வேளாண்மைக்கு சாப்பிடும், முக்கியமான இடத்துல தூங்கினால் புண்ணியமா பாவமா? நான் நல்லபடியா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறோம். 8 மணி நேரம் தூங்குறோம். இது நல்லதா புண்ணியமா பாவமா? தூக்கம் வரல, தூங்க முடியல, படுத்தா கனவா வருது. இது இதனுடைய நல்ல மனுஷன், நல்ல சாதாரண வயசுல இருக்க வயசான பேருமா 45 வயசு தான் இருக்கு, தூக்கம் வரல. சாயங்காலம் போகலாம் இல்லப்போ எல்லாரும் ஒரு விஷயம் இல்லைங்க. எல்லாரும் தூக்கத்தில் 2 மணிக்கு நீங்க மேல ஒன்றும் தூக்கம் வரலன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் திரும்ப முடியாது, இந்த பக்கம் திரும்பினா குறைக்கூடாது, இந்த பக்கம் திரும்பினா குறைக்கூடாது, லைட்டை போட்டா எல்லாம் பிரச்சனை, படிக்கிறான்னா கஷ்டம். எத்தனை நேரம் கிருஷ்ணாராமா கோவிந்தாங்க, அந்த கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லிச்சு மனசு வேற 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 எது யாரையோ போய் அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. எந்த கிருஷ்ணன் கிளாஸ் கொடுத்தா நல்லா போட்ட விட்டுருக்காங்க, எந்த ராமர் அவங்க போட்ட விட்டுருக்காங்க, எல்லாரும் தூங்கிட்டு நம்மளை போட்டு தூங்க வர்றாங்க. அதை போல இதுதான் பாவத்துக்கு விளைவு. நல்ல நல்ல காரியங்கள், தினசரி காரியங்கள் நல்லபடியா செய்தோம் என்றால் அது நல்லது, செய்யாமல் விட்டோம் என்றால் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் இந்த மாதிரி நிறைய விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த கருத்தை இதோடு முடித்துக் கொள்வோம். கீதை என்பது ஒரு கையேடு. இந்தந்த காரியம் பண்ணலாம், இந்தந்த காரியம் பண்ணக்கூடாதுன்னு பிரித்திருக்கிறார்கள். அந்த காரியத்தை எந்த ஒரு மனோபாவத்தோடு செய்ய வேண்டும் என்றால், என்னால் இது செய்யப்பட்டது, நானே செய்யல, என்னால் செய்யப்பட்டது அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லாருடைய ஆதரவும் சேர்ந்து, பல பேருடைய ஆதரவும் சேர்ந்து இந்த காரியம் செய்கிறேன், இந்த மனோபாவத்தோடு செய்தோம் என்றால் அதுதான் ரகசியமான ஒரு மெத்தட். இந்த ரீதியில் நம்ம காரியம் செய்து கொண்டே வர 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 மனசுக்கு அமைதி கிடைக்கணும், அனாவசியமான பாவங்கள் சேராது. இதுதான் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம். இன்னும் 2 நாளுக்கு இந்த 2 பாடத்தை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நேரம் முடித்தோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். நாளைக்கு 6 மணிக்கு ஆரம்பிப்போம். எல்லோரும் இன்று போல வந்திருக்கு. கண்ணாடி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம், கேட்டு முடியும். पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।
ஹரியோம். சுவாமிஜிக்கு நினைவு பரிசு கொடுத்து கௌரவிக்க திரு உதயகுமார் அவர்களை அளிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கனமழை வருமா என்று காத்திருந்தோம். கருத்து மழையை பொழிந்து விட்டார்கள். நாம் எல்லாம் அதில் நனைந்து, கருத்து மழையில் நனைந்து, குடையில்லாமல் நனைந்தோம். அவர்கள் கொடுத்த சொல்லால் நனைந்து நம்ம பாருங்க, அவங்க அப்படியே முடிச்சிருச்சு பாருங்க. உண்மையிலே அந்த 1 மணி நேரமும் சுவாமிஜி அவர்கள் நல்ல வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை ரொம்ப அவங்க எனக்கு சிறப்பு பிடித்தது இருந்தால், எல்லாரும் மைக் ஒர்க் பண்ணுதா, வெளியில சத்தம் கேட்குது. காரணம் அது அல்ல. அந்த அழகான அன்பு உள்ளம் அமைதியா அழகா அது பகவான் சொன்னது நீங்கள் எல்லாம் கேட்டுன்னு அப்படியே அழகா பேசினாங்க. எங்க மாதிரி கடாருண்டால் மைக் கடிக்கவில்லை. அந்த அன்பு பண்பு இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். சுவாமிஜியிலிருந்து எல்லாம் அவங்க சொன்னாங்க, ஏதாவது சிரிங்கன்னு சொன்னாங்க. சிரிப்பதற்கு ஏன் கஷ்டப்படுறோம்னு எனக்கு தெரியும். சிரிங்க, மற்றவர்களையும் சிரிக்க வேண்டும். சிரித்தால் ஆரோக்கியமாக வாழலாம் தினமும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே ஒரு அருமையான தலைப்பு, மிக அருமையாக 1 மணி நேரம் இந்த புதிய அரங்கத்தை பொழிவாக்கிய அந்த அன்பு உள்ளம் சுவாமிஜி கோடான கூடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை வந்து நாம அந்த அளவுக்கு மாறிக்கொள்ளலாம் என்று நினைத்துட்டேன். நீங்க எல்லாம் வந்தாதான் நீங்க எல்லாம் சொல்லி இடம் பார்த்து வராம இல்ல, நீங்க சும்மா வந்தாவே போதும். நாங்க அதெல்லாம் பார்த்துக்கோம். நாளையும் நமக்கு 6 மணிக்கு நமக்கு சுவாமி பிரசங்கம் இருக்கின்றது. 6:30 நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை உள்ளது. ஆகவே நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து நல்ல செய்திகளை ஒரு 1 மணி நேரம் வேற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அந்த மனம் குளிர கேட்பதற்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் தமிழ் சங்கத்தின் கூட்டம் வருகின்ற புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு. ஆகவே ஒரு அருமையான சொற்பொழிவும் காத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லாம் தொடர்ந்து தமிழ் சங்கத்திற்கு வாருங்கள். சுவாமிஜியின் ஆசீர்வாதங்களுக்கு நிறைய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இதோ ஆக்கா. ஹரியோம். நாளைக்கு 6 மணிக்கு பஜன் இருக்கு. குழந்தைங்கள்லாம் பாட்டு பாட்டு வருவாங்க. அதனால பஜன்ல வந்து எல்லாரும் கலந்துருவாங்க. இன்னைக்கு தம்பி வந்து இதுல வந்து சுவாமிஜி பேசியே ஆகணும்னு சொன்னதுனால இந்த ஏற்பாடு பண்ணிச்சு. இல்லைன்னா அந்த பெரிய காலம் தான் ஏற்பாடு பண்ணியிருப்போம். அதனால பெரிய காலுக்கு நாளைக்கு மாத்திடும். எல்லாரும் வரணும். எல்லாரும் 6 to 6:30 பஜன், 6:30 to 8 வந்து சுவாமிஜியோட ஸ்பீச் இருக்கும். எல்லாரும் வந்து கேட்டு பயன்பெறணும் கேட்டுக்கோம். ஹால் தான் சிறியது, உள்ளம் பெரியது. ஆகவே எல்லோரும் உங்க பெரிய மனதோடு நாளைக்கும் தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று கூறுகிறோம். 3 நாள் அதில் தமிழிசை சங்கமே வந்திருக்கு. அதுதான் பெரிய பாராட்டு. தமிழிசை சங்கத்தின் தலைவர் வந்திருக்கின்றார்கள் மற்றும் பெரிய பெரிய ஒவ்வொரு துறையும் சார்ந்த பெரிய அறிஞர் பெருமக்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அது யாருக்கும் தெரியாது உங்களுக்கெல்லாம். அப்பேற்பட்ட நம்ம திருச்சி மாவட்டத்தின் தலை சிறந்த தலையாய பொறுப்பில் இருக்கின்ற அன்பு உள்ளங்கள் எல்லாம் சுற்றி இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி நாளை மாலை 6:30 சந்திப்போம். நன்றி. வெளியில புக் ஸ்டால் போட்டிருக்காங்க. நிறைய புக்ஸ் டிஸ்பிளேல இருக்கு. உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ நீங்க பார்த்து அதுல இருந்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு விக்ஷா ஸ்பான்சர்ஸ் சௌமியா ராஜேஷ், கமலவேணி நடராஜன், சரோஜா ராமசாமி, வள்ளி சுந்தரம், சோலாச்சி பெரிய கட்டல். மிக்க நன்றி. எல்லாரும் பொறுமையா உட்கார்ந்து இந்த ஞான யஜ்ஞத்துல பங்கேற்று நம்மளுடைய எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் இன்னைக்கு நமக்கு அறிவா கிடைச்சிருக்கு. தொடர்ந்து இன்னும் 2 நாட்களுக்கும் எல்லாரும் வந்திருந்து சிறப்பிக்கணும்னு கேட்டுக்கிறோம்.